இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணம் கைக்கு வந்துருச்சுல்ல. அந்த ஓனர் ஒரு ஃப்ராடு, நம்மளை ஏமாத்திட்டான். உன்னை உள்ள அனுப்பி வச்சுட்டு பணத்தை தரேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். அவன் பணம் தரேன்னு சொன்னதை நம்பி தானடா நான் இதெல்லாம் பண்ணேன். இல்ல மார்க்கு, அவன் நம்மளை ஏமாத்திட்டான். உங்களை பணைய வச்சு அதுல கிடைக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. அதுல வர பணத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டு வருவான்னு பார்த்தா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க. பாப்பா என்னங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வரதா இருந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரும். நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் உங்களோட தாங்க போவேன். அது வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய மாட்டேன். என்னங்க பாக்குறீங்க? உங்களை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு முன்னால நான் போய் செத்துடலான்னு நினைச்சேங்க. ஆனா நான் இப்ப அந்த சீதா இல்லங்க. ஏ ராம மட்டும்தான் சீதாவை வீட்டுக்கு கொண்டு வரணுமா? இந்த சீதா தன்னோட ராமனை மீட்டாம விட மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. சீதா வாயா. என்னங்க, ஐயா, இந்த மனு கொடுத்தது நீங்க தானா? ஆமா சார். உங்க சார்பா ஆஜராக வேண்டிய வக்கீல் வந்தாச்சா? இப்ப வந்துருவாரு சார். யாரு? வக்கீல் ராஜேந்திரன். எங்க ஆளை காணோம்? ஜட்ஜி வந்த பிறகுதான் இன்னைக்கும் வருவார் போல. அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு, நல்லா தெரியுமா? அவர் தான் உங்களுக்காக வாதாடுறவரா? ஆமாங்க ஐயா. என்னாச்சுன்னு தெரியல. சரி, அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். நாளைக்கும் யாரும் ஆஜராகலன்னா மனுவை தள்ளுபடி செய்வதை தவிர வேற வழி இல்லை. அட பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? யோ, நீ தான் ஐயா கிட்ட மார்க்கை பத்தி தப்பு தப்பா சொன்னியா? சார், இவன் ஒரு ஃப்ராடுங்கய்யா. எல்லா பிரச்சனையும் இவன் தான் சார் காரணம். அவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க சார். அநியாயமா என் ஃப்ரெண்டு மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பினது இவன் தான் சார். இந்த பாருங்க, சாம்பர்ல வந்து இப்படிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஐயா, இப்ப பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. வெளியே போங்க. உங்களுக்கு இவரு எவ்வளவு சார் பணம் கொடுத்தாரு? நேத்து வரைக்கும் உங்களுக்கு சட்டமும் நீதியும் நேர்மையும் முக்கியமா இருந்துச்சு. அது எப்படி ஒரே நாள்ல அது எல்லாத்த விட உங்களுக்கு பணம் முக்கியமா போச்சு? என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க? பொம்பளையாச்சேன்னு எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்க. என்னமோ போன வாரத்திலேயே கேஸ் எடுக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. நீ சொன்ன உடனே நான் கேஸ் கட்ட தூக்கிட்டு வந்து நிக்கணுமா? ஆளு யாரு என்னன்னு தெரியாம பேசாத, புரியுதா? உன் புருஷ மேல தப்பு இருக்கு, அதான் வாதாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல வெளியே போ. ஐயா, நீங்க செய்யறது தப்புங்க ஐயா. என்ன என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? யாருகிட்ட வந்து சரி தப்புன்னு பேசிட்டு இருக்க? கெட் அவுட். இல்லங்கய்யா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க.
நீங்க வந்தே ஆகணும். ஜூனியர், சார் இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. சார் வாங்க சார். அம்மா வாங்கம்மா. ஏய், சார் வாங்க சார், வெளியில வாங்க சார். அம்மா ஏய், வாங்கம்மா, வெளியில வாங்க. பார், உன்னை சார், விட போங்க மாட்டேன்டா. சார், போங்க. ஏய், எல்லாத்துக்கும் வெளியில நீதானடா காரணம். வச்சிக்கிறேன்டா உன்னை, அவங்க டேய். கிடக்காங்க, நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஜூனியர், சார் எங்கே ஈஸ்வரி? அந்த லேண்ட் ஸ்கேம் கேஸ் விஷயமா டாக்குமெண்ட் கேட்டதில்ல, அவங்க கோர்ட்ல இருக்காங்க சார். ஏன் அங்க போயிருக்கா? சார் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல ஹியரிங் போயிருக்காங்க சார். சரி, ஈஸ்வரிக்கு ஒரு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க சார். ம். சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல போலீஸ்னு எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் கடைசியில கோர்ட்டை நம்பி வந்தேன். கடைசியில பார்த்தா எங்கேயோ கைவிட்டாங்களே மேடம். எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே எங்கேயுமே நீதி கிடைக்காதா? பணம்டி பணம். பணத்தால என்ன வேணா பண்ணலாம். என்ன வக்கீல, இப்ப என்ன பண்ணுவ? திரும்பவும் 4 மிதி மிதிச்சு 500,000 கொடுத்தா போச்சு. கொன்னுடுவேன். நீ மட்டும்தான் அடிச்சுட்டு ஃபைன் கட்டுவியா? சட்டம் எல்லாருக்கும் சமந்தான். எனக்கும் அதே 500 தான். கோர்ட்டுக்கு உள்ள மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு வெளியவும் எங்களுக்கு எப்படி உங்கள மாதிரி ஆளுங்களை டீல் பண்றதுன்னு தெரியும். நியாயப்படி தண்டனை வாங்கி தரவும் முடியும். தேங்க்யூ. ஈஸ்வரி, சூப்பர். என்ன? இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து உன்னை கேட்டுட்டு போனாரு. என்னவா? அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல நீ ரொம்ப வயலண்டான தீர்ப்பு கொடுத்தியாமே, உருட்டி உருட்டி அடிச்சியாமே. பின்ன என்ன, என்கிட்டயே வந்து பொண்டாட்டிய அடிச்சா 500 ரூபாய் ஃபைன் கட்டின போதுமானு எனக்கே பாயிண்ட் எடுத்து கொடுத்தான். அதான் அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டேன். இவங்க கேஸுக்கு இந்நேரம் 2ஆம் நம்பர் கோர்ட்ல சீனியர் இருந்திருக்கணுமே. என்னாச்சு? அதெல்லாம் எதுக்கு, விடு. ஏன், என்னாச்சு? வேற என்ன, டீலிங் அண்ட் சென்டிமெண்ட் தான். கொஞ்சம் டீடைலா சொல்றியா? இவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட பேசி இவங்களுக்காக ஆஜராக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.